ஜெம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஆன்மீக அலசல் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் மிக அற்புதமான முறையிலே நடத்தி வருகிறோம். இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு நாள், ஒரு புனிதமான நாள், ஒரு மிகப்பெரிய தலைவன் வரப்போகிறான் என்ற ஒரு அத்தியாயத்தை எழுதப் போகிற ஒரு அற்புதமான ஒரு நாள். விஜய் என்று சொன்னாலே வெற்றி என்று ஒரு பொருள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த விஜய் பொன் விழா கொண்டாடுகிற ஒரு அற்புதமான ஒரு பிறந்தநாள் விழா. அற்புதமாக ஒரு பாடல் அங்கே ஆளப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே. இந்த தமிழன் உலகை ஆளப்போகிறானா, தமிழகத்தை ஆளப்போகிறானா, இந்திய தேசத்தை தாண்டிய புகழை பெறப்போகிறானா என்றெல்லாம் மிக அற்புதமான முறையில் அலசி ஆராய்வதற்கும் அதை பற்றிய விவாதங்களை பேசுவதற்கும் எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சிக்கு வருகிற ஐயா ஏஎல்பி ஜோதிடர் மலையப்பன் ஐயா அவர்களை ஜெம் தொலைக்காட்சி சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அதுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற அரசியல் விமர்சகர் ஐயா விஜயபாலன் அவர்களையும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா, இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. 2026 எப்பொழுது வரும், இந்த தமிழ் மண்ணை புதியவர்கள் முதல்வர்களாக போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பார்க்குற பொழுது ஒவ்வொரு நடிகர்களும் வருகிற பொழுது எப்பொழுதுமே ஒரு நடிகர் வந்தால் ஆட்சியில் எந்த நடிகனாக இருந்தாலும் வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லி தமிழுடைய குணாதிசயம். ஒரு நடிகர் புகழ்பெற்று விட்டாலே உடனடியே வந்து போஸ்டரில் அவங்களை பாலாபிஷேகம் பண்ணி வருங்கால முதல்வரே என்று அச்சடித்து விடுவார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல மாநிலங்களில் இது நடைபெற்று வருகிறது. குறிப்பாகவே தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய மாபெரும் நடிகர். அதை தாண்டி ஒரு நடிகனால் இந்த நாட்டை ஆள முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆருக்கு பிறகு பல நடிகர்கள் வந்து அரசியல் வந்தார்கள். ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றால் கூட எம்ஜிஆருடைய அந்த உச்சத்தை தொட முடியவில்லை. அவரோடு பயணித்த அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாண்புமிக்க முதல்வராக இந்த தமிழக மண்ணை மிகப்பெரிய வெற்றியாளராக வலம் வந்தார்கள். ஆனால் அதற்கு அடுத்தது வந்த நிறைய நடிகர்கள் எல்லாம் வந்தார்கள். மிகப்பெரிய நடிப்பின் உச்சம். உலகத்திலே வந்து ஒரு நடிப்பின் இலக்கணமாக வந்தவர் செவாலியர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள். திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர். ஆனால் இங்கே அரசியலில் மிகப்பெரியதாக ஜொலிக்கவில்லை. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்று 50வது பொன் விழாவை கொண்டாடும் மிக அற்புதமான நடிகர், தயாரிப்பாளர், தயாரிப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதமான பாடகர். அவருடைய குடும்பம் இசை குடும்பம் தான். படைப்பது தேடி இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழகத்தினுடைய மண்ணில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் தன்னுடைய நடிப்பாலும் பாடலாலும் அவருடைய அந்த உச்சத்தை தொட்டு ரசிகர்களை அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகன். அந்த நடிகன் இன்று உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு நடிகருமே திரைப்படத்துறையில் நடித்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு மவுசு குறைந்தால் அடுத்த இலக்கு அவர்களுக்கு அரசியல். ஆனால் இந்த நடிகன் ஒரு மாறுபட்ட நடிகராக இருக்கிறார். இளைய தளபதி விஜய் அவர்கள். அவர்களை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய உச்சம், அளவு கடந்த உச்சம். இன்றைக்கு தமிழக மண்ணிலே விஜய் என்ற 3 எழுத்த மந்திரமானது மிகப்பெரிய வெற்றியை தாங்கி கொள்ளக்கூடிய தயாரிப்புகளுக்கு செல்லப்பிள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நடிகன் திடீரென்று அரசியலில் நான் இறங்குகிறேன் என்று வாயால் சொல்லவில்லை, செய்தும் காட்டினார். இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து ஆங்காங்கே வழிநடத்தக்கூடிய ஒரு பாங்கையும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இளைய தளபதி வளம் வருவாரா, வெற்றி பெறுவாரா, இவருக்கு இது வேதனையாக அமையுமா அல்லது சாதனையாக மாற்ற முடியுமா என்பதையெல்லாம் இப்பொழுது அலைசார இருக்கிறோம். இப்போ மிகப்பெரிய மாண்புமிக்க அந்த விஜய் அவர்கள் அவருடைய ஜாதக பிரகாரம், ஏன்னா எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இந்த ஜாதகம் வந்து மிகப்பெரிய அவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்தது தான். அது பிரதமராக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் வந்து ஜோதிடத்தை கணித்து சொல்லிவிடுவார்கள். அப்படி பார்க்கிற பொழுது உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்கள் 2026 வருகிற அந்த தேர்தலில் ஜொலிப்பாரா அல்லது வீழ்வாரா? இப்படிப்பட்ட ஒரு தகவல்கள்லாம் ஏதான் எடுத்து சொல்லணும். அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது? அரசியலுக்கு சரியான ஜாதகமா? ஜெம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்லப்பிள்ளை சொன்னது கரெக்டான ஒரு வார்த்தை. அதுக்கு தகுதியானவர் தான் அவர், அதில் சந்தேகமே இல்லை. அவர் வந்து இத்தனை நாள் அவருக்காக அவர் நடித்து கொண்டிருந்தாலும் இப்போ அவருடைய பிறந்தநாள் தினம் வரக்கூடிய 22/6/2024 அன்றிலிருந்தே அவருடைய சங்கல்பம் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அடுத்து எம்ஜிஆர் என்ன செய்து வைத்தாரோ அதை தொடர்ந்து வழி நடத்துறதுக்கு இவர் பிறந்து வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம்.
அவருடைய இல்லை நீங்கள் சொல்வதை பார்க்கும்பொழுது எம்ஜிஆருக்கு சரியான அந்த ஜாதகம் இவருக்கு அமைகிற மாதிரி இருக்குதா, அவருக்கு ஒரு ஏதேனும் ஒற்றுமை இருக்கிறதா ஜாதகத்தில்? அவருடைய மனசும் இவருடைய மனசும் ஒரே மாதிரி என் பார்வையில் தோன்றுறது. ஓ, அந்த ஒரு கணிப்போட சொல்கிறேன். கணிப்போட பார்க்குறப்போ அவர் நடிப்போட மக்கள்லாம் இப்படி தான் வாழணும்னு வாழி காமிச்சார், நடித்து காமிச்சார் இப்படி வாழணும் அப்படின்ட்டு. அதே போல் நம்மளுடைய இளைய தளபதியான விஜய் அவர்களுடைய ஜாதக பிரகாரம் பார்க்குறப்போ அவருக்கு பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடகரவாசி கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கார். அவர் இப்போ 50 வயதை தொட்டுள்ளார். அவருடைய ஜாதக பிரகாரம் பார்க்குறப்போ 50 வயது என்கிற பொழுது ஒரு பொண்ணுள்ள ஆண்டு. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியல் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஒரு சதத்தை அடிச்சிருக்கார். அவர் இப்போ வரக்கூடிய அவருடைய ஜாதக பிரகாரம் பார்க்குறப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத பாரம்பரியமாக ஒரு தொட்டு வந்திருந்தாலும் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்போம். அதுக்கு அவர் சரியான ஒரு விளக்கத்தை கொடுப்பார் ஜோதிடர். இது பாரம்பரியமாக தொட்டு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது கொஞ்சம் துல்லியமாகவும் ஒரு அக்யூரசியாகவும் சொல்லணும். இப்போ மற்ற ஜோதிடர் காட்டிலும் ஏஎல்பி ஜோதிடர் அப்படின்னு தான் உங்களுக்கு அடைமொழி. ஐயா ஏஎல்பி ஜோதிடர் மலையப்பன் அப்படின்னாவே எல்லாரும் தெரிந்தவர் நீங்கள். அந்த ஏஎல்பின்றதை வைத்து பார்க்கிற பொழுது விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைது? இந்த ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷார்ட் பீரியட் பார்த்தோம்னா அக்ஷய லக்ன பத்ததி. ஓஹோ. பிறப்பு லக்னம் நம்மளுக்கு ஒரு லக்னம் இருந்தாலும் அது வாழ்க்கை பூரா அதே லக்னத்தை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தொடக்கமான லக்னம் தான். ஆனால் இப்போ நம்மளுடைய லக்னமும் வளர்ந்து வருது. நம்ம எப்படி ஒவ்வொரு வயசுக்கு நம்மளுடைய தேக வளர்ச்சி மனோ வளர்ச்சி எப்படி வளர்ந்து வந்ததோ அதே போல் ஜோதிடத்தில் நம்மளுடைய லக்னம் கூட நம்மளுடைய ட்ராவல் ஆகிட்டுருக்கு, வளர்ந்து வந்துட்டு. ஜோதிடம் பரிணாம வளர்ச்சி மாதிரி விஜயனுடைய வளர்ச்சியும் பெருசாக. ஆமாம், அவரோட அந்த லக்னமும் வளர்ந்து வருது. அவருடைய லக்னம் பிறப்பு லக்னம் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு அதிபதி புத பகவான். அவர் ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஒவ்வொரு லக்னம் நகர்ந்து வருது அப்படிங்கிறது தான் ஏஎல்பியுடைய கான்செப்ட். சரி சரிங்க. அப்படி பார்க்குறப்போ இப்போ அவருடைய லக்னம் அப்படி பார்க்குறப்போ கும்ப லக்னம் போயின்ட்டுருக்கு. இந்த கும்ப லக்னம் பார்க்குறப்போ அங்கே அவிட்டம் சதயம் பூரட்டாதே அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. அந்த கும்ப லக்னத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்க்குறப்போ சனி பகவானாக வர. சரி. அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதே. அவிட்டம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம். செம்மையான ஒரு இது. ஆமாம், செவ்வாய் பகவான் இன்று நம்ம சிகப்பு அளந்து வந்ததுக்கு அது காரணம் என்னன்னா இப்போ அவருடைய ஏஎல்பி லக்னம் செவ்வாயுடைய லக்னம் போயின்னு இருக்கு. இந்த நட்சத்திராதிபதி அவிட்டம், அதுக்கு செவ்வாய் தான் காரகன். செவ்வாயுடைய நிறம் சிகப்பு. அது இப்போ 4ஆம் பாதமாக போயின்னு இருக்கு. அடுத்தபடியாக வரும்போது ராகு. அவர் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருந்து 4 வருடம் 4 மாதம் 40 நாள் அவருடைய இயக்கம் இருக்கும். இந்த ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அப்போ அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அரசியலில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்க போகிறார். கண்டிப்பாக மக்களுக்கு. ஆமாம், ஒரு வளர்ச்சி அவர்களுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது. இந்த ராகு அவருக்கு சதயம் 1ஆம் பாதம் வரும்போது அவருடைய இந்த அரசியலில் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு பொதுமக்களுக்கு ஒரு சேவையை செஞ்சு பலருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக அவருடைய ஒரு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக கூட அவர் வழங்கக்கூடிய காலகட்டங்கிறது தொடங்க போகிறது. வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து அதுக்குரிய காலம் அப்படிங்கிறது தொடங்குறது. ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. இப்போ இது நீங்கள் உங்களுடைய அமைப்பில் அந்த ஒரு ஜோதிடராக அவரை பார்க்குறீங்க. இந்த அரசியல் விமர்சகர் இப்போ அவர் சில கேள்விகள் இன்றைக்கி திரைப்படத்தில் மிகப்பெரிய ஜாமான்களாக இருந்தெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. போச்சு எம்ஜிஆருக்கு பிறகு தான் சொன்னோம். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜொலிக்கலை. டி ராஜேந்தர் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சகலகல வல்லவன். அங்கே திரைத்துறையில் அந்த வெற்றி பெற்ற அந்த வெற்றியை அவரால் இதில் பெற முடியல. இந்த இந்தியாவின் மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ் சார், அவரும் இந்த பெருசாக அரசியலில் மிகப்பெரிய களத்தை காணலை. அதுக்கடுத்து எவ்வளோ நடிகர் மன்சூர் அலிகான்லேருந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் வந்தாங்க, காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியலையா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் வருகிற அந்த பாதை எப்படி இருக்கும்? அரசியலுடைய அந்த சூழல் எப்படி இருக்கும்? அவருக்கு வெற்றியாக இருக்குமா,
இப்போ எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கொண்டால் 1967 முதல் தற்போது வரையில ஒரு 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆள்வது வந்து திரைத்துறையும் திராவிட சித்தாந்தம் தான். இந்த 2 சித்தாந்தம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது. உங்களுக்கு வந்து அண்ணாதுரை, கலைஞர், எம்ஜிஆர், காமராஜ். ஜெயலலிதா, இப்போ உள்ள மு.க. ஸ்டாலின் கூட திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தான். இடையில வந்து 2016 கூட பார்த்தீங்கன்னாக்கா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது. அது பிறகு மறைந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்க ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த ஆட்சி தான் வந்து அவங்களால வந்து ஆள முடிஞ்சுது. பிறகு நடைபெற்ற அந்த 2000 தேர்தலில் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மற்ற திரைத்துறையில் உள்ளவங்கலாம் வந்து ஸோ நாமளும் கட்சி தொடங்கினால் தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், அமைச்சராக வரலாம், முதலமைச்சர் வரலாம் என்ற கனவோடு வந்து தொடங்குறாங்க. ஆனால் திரைத்துறை மட்டுமே வந்து அரசியலில் வெற்றி பெறுவதற்கு தீர்மானிப்பு கிடையாது. ஸோ திரைத்துறையும் திராவிட சித்தாந்தம் தான் வந்து திரைத்துறையில் வெற்றி பெற முடிகிறது. ஆனால் இன்னும் விஜய்க்கு என்னன்னாக்கா, விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக வந்து மக்களுக்கு பல்வேறு சேவை செய்துட்டு வந்தார். இப்போ கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு ஆமாம், கல்வி தொகைகள்லாம் அந்த மாணவர்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்வி சேவை, மருத்துவ சேவை, இந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது போன்ற சேவை வந்து செய்துட்டு வந்தார். அவர் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து அரசியலில் வரணும் என்ற எண்ணத்தோடு தான் வந்து அந்த சேவை செய்துட்டு வந்தார். இந்த நிலையில் வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும். இப்போ திராவிட கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திராவிட கழகம் என்பது ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் வருகிறார், வெற்றி பெற போகிறார், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்று இயக்கமாக இவருடைய இயக்கம் இருக்குமா? அதாவது திராவிட இயக்கத்துக்கு மாற்று இயக்கமா வந்து விஜய் இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அதான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி 1967 பெருந்தலைவர் காமராசர் ஐயாவுக்கு பிறகு பெருஞ்சர் அண்ணா அவர்கள் பதவியேற்றார். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த திராவிட கட்சிகளுடைய அந்த கட்டுப்பாடு தான் தமிழகம் இயங்கி கொண்டு வச்சிருக்காங்க. இவர் ஏதாவது இதை மாற்றம் செய்வாரா? அதாவது இவர் வந்து ஒன்னு திமுக இல்ல அதிமுக கட்சியில வந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பெற்று அது மூலமா கட்சியை வளர்த்து ஒன்னா வந்து ஒரு ஆட்சிக்கு வர முடியுமே தவிர இவர் தனித்து நின்று தேர்தல் சந்திச்சு ஆட்சியை கைப்பற்ற முடியுமா என்பது அது கொஞ்சம் முடியாத ஒன்று. ஏற்கனவே ஆமா இது வரல வந்து 67 இப்போ வரல பாத்தீங்கன்னாக்கா நிறைய நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், கருணாஸ், அப்புறம் வந்து மன்சூர் அலிகான், நிறைய பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. கட்சி தொடங்கி சரத்குமார், கமல்ஹாசன், இந்த மாதிரி ஜாம்பவான்லாம் வந்து திரைத்துறையில் உச்சத்தை அடைந்த பிறகு நம்ம அரசியல்வாதி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்சி தொடங்குறாங்க. அப்படி தொடங்கினாலும் இரு திராவிட கட்சி உதவியோடு தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்ததே தவிர நடிகர் கட்சி தொடங்கி தனி தேர்தல் சந்திச்சு இதுவரை வெற்றி பெறல. அதில் ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றிருக்காரு. யாருன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் வந்து 2005 கட்சி தொடங்கி 2006 தனித்து சந்திச்சு வெற்றி பெற்றிருக்காரு. அதே விஜயகாந்த் 2016 அதே விஜயகாந்த் 2011 அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சதுனால 29 இடத்துல வெற்றி பெற்று எதிர்கட்சியா வந்தார். ஆனா அதே விஜயகாந்த் 2016 வந்து திமுக அதிமுக இல்லாம மக்கள் நல கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சாரு. சுத்தமா படுதோல்வி சந்திச்சது. அதனால வந்து நடிகர் விஜய் கட்சி தொடங்கினாலும் அவருக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கட்சி தொடங்கி இருக்கார். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடையில ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் திராவிட அந்த கட்சிகளோட இணைந்தாதான் வெற்றி பெற முடியுன்றார். ஆனால் இப்போ பரபரப்பாக என்ன நியூஸ் அப்படின்னா 2026 கம்பல்சரியாக வந்து செந்தமிழன் சீமான் இயக்கத்தோடு, நாம் தமிழர் இயக்கத்தோடு தான் இவர் பயணிக்க போறதா ஒரு செய்தி பரவலாவே பரவி சொல்லியிருக்காரு. அப்போ இது சரியா நடக்குமா நடக்காதா? அது செந்தமிழ் சீமான் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்ற பிறகு நாங்கள் மற்ற அரசியல் கட்சிகளோடு கூட்டணி அமைக்க முடிவு செய்வோம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஏன்னா வந்து ஆரம்பத்திலேயே நீங்க வந்து கூட்டணி அமைத்தால் வந்து கட்சியை வந்து காலி பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றுள்ளது. இப்போ 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒன்று விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஒரு கூட்டணி அமையணும். இல்லை அப்படின்னாக்கா செந்தமிழ் சீமான் தலைமையிலான அந்த நாம் தமிழ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும். அந்த மாதிரி
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திராவிட சித்தாந்தம் உள்ள நீங்க சொல்லும்போது இன்னொரு கேள்வி கேட்டுறேன். ம், அண்ணாமலை இப்போ பேசினார், பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்கிற போல கூட சொன்னார், திராவிட கட்சிகளுக்கு எதிராக கண்டிப்பாக வந்து ஒரு புதிய கூட்டணி உருவாகும் அப்படின்னு ஒரு யூகமாக அவர் சொன்னார். அப்படி அவர் சொல்கிற அந்த சூழ்நிலை ஒன்று நாம் தமிழர் இயக்கம் கட்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், இதோட பிஜேபி கூட்டணி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது கூட்டணி எப்படி வேணாலும் அமையலாம், ஆனா அதிமுக திமுக என்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் மக்களை அதை வாக்களிக்கிறாங்க. விட்ட வாய்ப்பே இல்லை. கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்கள்ல திமுக தமிழ் கூட்டணி தான் வெற்றி அது பல பெற்றிருக்கு. பிரச்சனை, கூட்டணி சரியா இல்லாத ஒரு சூழ்நிலை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அது வந்து 2 கட்சி. ஆனா இவருடைய சித்தாந்தம் என்னன்றத விஜயோட சித்தாந்தம் என்ன இன்னும் தெளிவா வந்து விளக்கல. மதுரையில் வந்து ஏதோ மீட்டிங் போறது சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்ன என்பதை தெளிவாக நாட்டு மக்களுக்கு விளக்கினால் அந்த மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நடிப்பு என்ற ஒரு தகுதியை வைத்து மட்டுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய வந்து ஒவ்வொரு ஜாதி கட்சி இருக்கு. அந்த ஜாதி கட்சிகளே வெற்றி பெற முடியல. அந்த ஜாதி கட்சிகளே 2 திராவிட கட்சிகளை கூட நாம தான் தேர்தல் சந்திச்சு ஜெயிக்க முடிகிறது. அதையும் பார்த்துரும், ஜாதி கட்சியாலும் ஜெயிக்க முடியல. இப்போ எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவராக சரி, தமிழகத்தினுடைய தலையெழுத்து என்னன்னா ஜாதி பின்புலமாக தான் அரசு செய்கிறாங்க. இது பெரிய ஒரு சாபக்கேடு. ஜாதியினுடைய பின்புலம், அவர்களுக்கு இவ்வளோ வகையான மக்கள் வந்து வசிக்கிறாங்க. அப்படிதான் சட்டமன்ற உறுப்பினரும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் அறிவிக்க போது கூட அந்த ஜாதி கம்மிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து தமிழக மக்களுக்கான தலைவராக விளங்குவாரா, இல்லை அவர் சார்ந்த மீனவினத்தின் ஒரு தலைவராக இருந்து அரசியல் செய்வாரா? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைவராக இருந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அரசியலுக்கு வந்தா ஜொலிப்பார். மீனவ மக்களுக்கான தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஜொலிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆன்மீக அரசியல் அப்படி சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மீகம் படிதான் நடக்கும் அப்படின்னாக்கா அது எனக்கு அப்படி பெருசா ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து இப்போ உள்ள 2 திராவிட கட்சியுமே வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக தான். நாத்திக கட்சி தானே தமிழ்நாட்டை ஆண்டிகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து அதிமுக வந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்காங்க. அதனால வந்து ஜாதகம்தான் ஒருடைய வெற்றி நிர்ணயிக்கும் என்று சொன்னால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியான கேள்வி கேட்டார் சார். அரசியல் விமர்சகர் சார் விஜயபாலன் ஐயா வந்து அருமையான விளக்கம் கொடுக்க நல்ல கேள்வி கேட்டாருங்க. அது திராவிட சித்தாந்தம் வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு எதிரான ஒரு செயல்பாடு. அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கு எதிரான செயல்பாடு இல்லைனாலும் அந்த மூட நம்பிக்கையோடு கூடிய இந்த ஜாதகம் இதெல்லாம் மையப்படுத்தி இயங்காத ஒரு இயக்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதனாக நின்று இந்த இயக்கத்தை எப்படி வலுவையாக அவர் வந்து வழிநடத்துவார், வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக ஐயா கேட்டிருக்கிறார். அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குதுங்க? ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்லலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து எப்படி இருக்கு? ஜாதகம் பர்சனல் லைஃபுக்கு ஒன்னா ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா பொது வாழ்க்கைக்கு ஜாதகம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதும் கொஞ்சம் சந்தேகம் தான். அந்த பொது வாழ்க்கைக்கு அவர் சரியா இருக்கிறாரா? பொது வாழ்க்கைக்கு ஜாதகம் சரியான அமைப்பா இருக்குதா? நமக்கு சுதந்திரம் தினத்தன்னைக்கே நமக்கு நடந்த ஸ்டார் அந்த டே வந்து ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. அது அடிப்படையாக இந்தியாவுடைய ஒரு சுதந்திர தினம் அந்த நாள் உருவாக்கப்பட்டது அந்த ஜாதகம். அது பிரகாரம் தான் எல்லாமே நடந்துட்டு வருதுங்கிறது எங்களுடைய கணிப்பாக வந்துட்டுருக்கு. இதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இப்போ யாரெல்லாம் திராவிடர்கள் வந்து நாங்கள் வந்து இதை நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளியில் பொதுமக்களுக்கு வேணால் அவங்க வந்து காட்சிக்கு தெரியாமல் இரவு நடக்கிற சமாச்சாரமா இல்லை, பொதுமக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. தலைவர்கிட்டேருந்து இது போல் பதில் வந்தால் நல்லாயிருக்குன்னு பொதுமக்களுடைய அவங்களுடைய ஒரு மன திருப்திக்காக சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து இதில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஜனன காலம். நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளுடைய கடமை என்ன, நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, எதுக்காக நம்ம இந்த பூலகத்தில் நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம், பிறப்புக்குடைய கடன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு வந்து பகவான் வந்து எழுதி வச்சிருக்கார். அதுதான் நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தலையெழுத்து பிரகாரம் யாரெல்லாம் என்ன செய்யணும், இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யறதுக்காக அவங்க பிறப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு இருக்கோ அந்த விஷயத்தை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நீங்களாகட்டும், நானாகட்டும், சாராகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய கடமையை செய்யறதுக்காக தான் நம்ம இந்த மானிட பிறப்புங்கிறத எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு 6 அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு தான் உண்டு, வந்து பிறருக்கு கிடையாது.
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ருசிச்சாதான் அதோடைய டேஸ்ட்டு தெரியும். ஒரு விஷயம் இந்த சக்கரை பொங்கல் திதிப்பாக இருக்குன்னு நான் வாயால் உங்களுக்கு சொல்லிட்டா கூட அது திதிப்பாக அந்த சுவைக்க முடியாது உங்களால். அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்து அதை சுவைச்சு பாருங்கன்னு சொன்னால் தான் அதோடைய சுவை தெரியும். அதனால் நாங்கள் சுவைச்சோம், அது திதிப்பாக இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் சுவைக்கணும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படியாக இந்த ஜோதிடத்தை நாங்கள் வந்து அதனுடைய வழியில் நாங்கள் வந்துட்ருக்கோம். அப்படி பார்க்குறப்போ வரக்கூடிய 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அவருடைய ஜாதகங்கிறது நல்ல ஒரு மாற்றமாக வெற்றிக்குரிய ஒரு பாதையாக தொடர ஆரம்பிக்கிறது. இந்த வெற்றிக்குரிய பாதை அப்படின்னு பார்க்குறப்போ ஜோதிடத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரம்மாண்டம்னா நமக்கு மீறின ஒரு சக்தி என்ன உண்டோ அது அவர்கிட்ட வந்து இயங்க போகிறது. அவருடைய மனசில் என்ன ஒரு தோற்றம் இருக்கோ அதை பிரம்மாண்டமாக செஞ்சு நடத்தி காமிக்க போகிறார். அது இந்த அரசியல் அவருக்கு அந்த அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்களா? 100% சிறப்பாக இருக்கு. அமோக வெற்றி எடுப்பார், அமோக வாக்கு வெற்றி எடுப்பார். அமோகமான நான் திரும்பி இதுக்கு இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவர் அமோக வெற்றிக்கு பிறகு கூட நான் வந்து இங்கே வந்து ஒரு இது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த அளவுக்கு அஷூரன்ஸ் தரீங்க. ஆமா, வெற்றி பெறுவார். இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவருக்கு இந்த வரக்கூடிய 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொடக்கமான ஒரு வெற்றி பாதையாக அமையிறது. இந்த அமையக்கூடிய ஒரு பாதை வந்து அவருக்கு வந்து இந்த அரசியல் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட அவர் இந்த அரசியலுக்கு வரத்துக்கூடிய ஒரு சிறப்பாக அவர் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டுருக்கார். ஏன்னா அவர் சம்பாத்தியங்கிறத அவர் நடிப்பில் நிறைய சம்பாதிச்சுட்டார். இனிமேல் வாழ்க்கையில் சம்பாதிக்கணுங்கிறதில்ல, அவர் என்ன நினச்சாரோ அதை கூட பல மடங்கு அவரால் சம்பாதிக்க முடிஞ்சது, சாதனை புரிஞ்சிருக்கார். இப்போ அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 அன்னிலேருந்து அவருடைய வாழ்க்கை பயணங்கிறது கொஞ்சம் ட்ராக்கு மாறுறதுன்னா ஒரு நல்ல ஒரு வழி. இத்தனை நாள் நல்ல வழி இல்லாமல் இல்லை, இன்னும் கூட சிறப்பான ஒரு வழியில் வந்து அவருடைய பயணம் வந்து நடக்க போகிறது. வரக்கூடிய 2026 தேர்தலில் அவர் வந்து தனித்து போட்டியிட்டு நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. அப்படிங்கிறது என்னால் அவருடைய ஜாதக கட்டம் வந்து எனக்கு வந்து சிறப்பாக அதுக்குடைய விஷயம் என்னால் தெரிஞ்சு சொல்ல முடிகிறது. அந்த வெற்றி வாய்ப்பை வந்து அவர் வந்து பெறுவார் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு திரும்பி நான் வந்து இந்த ஜெம் டிவியில் வந்து இது மேற்கொண்டு இதற்குடைய ஒரு விஷயத்தை என்னுடைய சந்தோஷத்தையும் நான் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப அதை ஒரு முடிவே பண்ணிட்டார். தமிழக வெற்றி கழகம் தான் வந்து 2026 மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சரே ஆகிவிடுவார் அப்படின்னு ஐயா ரொம்ப அழகாக சொல்றார். கோட்டையை பிடிக்க போகிறது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டார் ஐயா. வந்து மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிறேன்னார். கோட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டார் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு உலக நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு அதிகமான ரசிகர்களை பெற்றவர் இவர் தான். வெளிநாடு முழுவதும் கேரளாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய ரசிகர்கள் கூட்டங்கள். அதையெல்லாம் தாண்டி ஐயா சொன்னார் கோட்டையை பிடித்து விடுவார் அப்படின்ட்டு. சினிமா கோட்டை வேறு, அரசியல் கோட்டை வேறு. சினிமா கோட்டையை வென்ற மாதிரி அரசியல் கோட்டையை இவர் வெல்வாரா? அதாவது 2026 நடிகர் விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுகிறாரா இல்லை கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறாரா என்பது அவருடைய முடிவை பொறுத்து. ஆனால் ஒருவேளை வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று கோட்டைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அது முதல்வராகவா சட்டமன்ற உறுப்பினர்? அது சுயேட்சை வேட்பாளர் கூட போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து முதலமைச்சராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது 2026 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2026 பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து ஆட்சியை கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு இலக்கோடு இருக்கான். பாஜக ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், எதிர்கட்சியாக உள்ள அதிமுக, திமுக வந்து ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்லினாக்கா 2026 அங்கே 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இப்படி கடுமையா. ஆனா 2026 என்பது தேர்தலுக்கு வந்து கடுமையான போட்டியா இருக்கும். அது எப்படி மும்முனையா இருக்குமா? 4 முனை போட்டியா இருக்கும். 5 முனை போட்டியா இருக்கும். நிச்சயமாக வந்து இன்னொன்னு சொல்லலாம். இந்த பல நடிகர் கட்சி தொடங்கி காணாம போயிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, நடிகர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நடிகர் கட்சி தலைமையில கூட்டணி அமைக்கலாம். இப்ப விஜய் கட்சி தலைமையில கூட்டணி எல்லா நடிகரும் சேர்ந்து, இப்ப சரத்குமார், டி ராஜேந்தர், கருணாஸ், மன்சூர் அலிகான், செந்தமிழ் சீமான், இந்த மாதிரி எல்லா நடிகரும் சேர்ந்து, விஜயகாந்த் கட்சி வந்து நடிகர் கட்சி தானே, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த நடிகர்கள் சேர்ந்து ஒரு கட்சி அந்த கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சா ஒரு மாற்றம். திராவிட சித்தாந்தம் உள்ள ஒரு கூட்டணி
திரைத்துறை சித்தாந்தம்ல ஒரு கூட்டணி இந்த மாதிரி கூட தேர்தல் சந்திக்கலாமே தவிர 2026ல விஜயால் வந்து ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு சார் ஒரே ஒரு இப்போ திராவிட இயக்க சித்தாந்தம்னு சொல்றீங்க, திரைத்துறையை சார்ந்த சித்தாந்தம். இந்த திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தானே திராவிட இயக்கத்துல மிகப்பெரிய தலைவர்களாக வழிவந்தாங்க. ஆமா, அப்போ இவங்க வெற்றி பெற்றாலும் திராவிட இயக்கம் மாதிரி தான் வருமா திரைத்துறை? அப்படி வராது. அவங்க திரைத்துறையில இருந்து வந்திருக்காங்க. சித்தாந்தம் தானே சார். இப்போ தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அதை வந்து நான் முன்னெடுத்து செல்லக்கூடியதான் வந்து திராவிட சித்தாந்தம். அதை வந்து யார் எடுத்துட்டு போனாலும் அது திராவிட சித்தாந்தம் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சார் ஐயா சார் சொல்ற மாதிரி இப்போ திராவிட இயக்கங்கள் சமாச்சாரமா பேசினாலோ இல்லை ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு கொள்கை உடையவராக இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியை தன்னை காட்டிக் கொள்வதற்கெல்லாம் முனைகிறாங்க. ஆனா உங்களுடைய பார்வையில விஜய் அவர்கள் இறைவன் இருக்கிறான் இல்லை இதையெல்லாம் கடந்த ஒரு மனிதராக இருப்பாரா, அல்லது எல்லோருக்கும் உள்ள தலைவனாக இருப்பாரா, இல்லை ஒரு சாராருக்கு? இப்போ சில மக்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தில் நடக்கின்ற ஒரு திருவிழாவிற்கோ பண்டிகைகளுக்கோ வாத்து சொல்கிறார். இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து வாத்து சொல்வதற்கு கூட யோசிக்கிறார் அப்படின்னு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மாதிரி விஜய் அவர் ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடாக இருப்பாரா, இல்லை எல்லோரையும் வசீகரம் செய்யக்கூடிய தலைவராக இருப்பாருன்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க? உங்களுடைய கட்டம் என்ன காண்பிக்கிறது? அவருடைய பொது சேவை வந்து ஒரு ஆன்மீகமாகவே அவர் மனசில் எடுத்திருக்கார். ஆன்மீகத்தில் நேராக பயணம் பண்ணாதான் ஆன்மீகம்னு கிடையாது. பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யறதே எங்களுடைய இந்து மதத்தில் அது ஒரு ஆன்மீகம்தான். ஆன்மீக சேவை தான் அவர் செய்யறதுக்கு இருக்க. நேராக வந்து சாமி கும்பிட்டு சாமியுடைய வழிபாடு, கோவில் போகிறது, அர்ச்சனை பண்ணுறது, இது ஒரு மாத்திரம் வந்து வழிபாடுங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அவங்களுடைய மனசை பொறுத்த இருக்க அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அவருடைய மனசில் என்ன இருக்குன்னா, பொதுமக்களுக்கு நல்லதை செய்யணும், அதுக்கு நமக்கு வந்து தகுதி வேணும். சினிமா துறையில் எவ்வளோ இருந்தாலும் பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது அவருக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 தொடங்குறது. அது வந்து அந்த ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். இந்த 9 கிரகத்தில் இந்த ராகு அப்படிங்கிறவர் தான் ஒரு பெரிய விஷயமா வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் காட்சி கொடுப்பார். அது யாருக்கெல்லாம் அந்த ராகு வந்து அந்த டயத்தில் வருதோ அவங்கெல்லாம் வந்து பரிமளிப்பாங்க, ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ராகு அவருக்கு இந்த டயத்தில் இந்த காலகட்டத்தில் அது வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பு இந்த பொதுமக்களுக்கு சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் வருதுனால அவர் வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தகுதியை வந்து அவர் அடைய முடியும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த கட்சியை மிகப்பெரிய வலிமையான ஒரு கட்சியாக மாற்றி ஆட்சியை அமைத்து விடுவார், கோட்டையை படுத்துவார், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்க. ஆனால் இதுக்கு முன்பே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சித்திரை போன்று அவர் இமயமலை போவார், வருவார், திரைப்படம் வெற்றி பெற்று விட்டால் இமயமலை போவார், மறுபடியும் வருவார், ஏதாவது வித்தியாசமாக செய்து கொண்டே இருப்பார். இடையிடையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் அரசியலுக்கு வந்து விடுகிறேன், கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்வார். அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவார்னா, ஒரு 2 வருஷத்துக்கு பொறுத்து மறுபடியும் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார். இவர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது ஐயா புரட்சிகரன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டார் முன்னாடி. இன்னொரு முறை நான் அரசியலுக்கு வருகிறேன்னு சொல்லும்போது உலகநாயகன் கமலஹாசன் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார். இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு முறை சொல்கிற பொழுது இங்கே ஐயா சுப்ரீம் சரத்குமார் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு நிலையில்லாத ஒரு வார்த்தையாக அவர் இருந்ததால் மிகப்பெரிய ஆன்மீக சித்தர், ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு தான் அடையாளம் காணப்படுகிற மிகப்பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் அவர் ஏன் வந்து அவருக்கு என்ன ஜாதக நிலை சரியில்லையா, அவர் ஏன் அந்த அரசியலுக்கு வருவதற்கு பயப்படுகிறார்? அதை காட்டிலும் விஜய்க்கு வந்து அந்த ஜாதகம் மிகப்பெரிய பலன் வாய்ந்ததாக இருக்கிறதா? நல்ல கேள்விதான். ஒவ்வொரு சினிமா துறையை சார்ந்தவர்களும் நடிகர்களும் அரசியலில் வந்து நம்ம ஒரு சாதனை புரியணுங்கிற ஒரு எல்லாருக்கும் அது ஒரு மனசில் ஒரு சங்கல்பம் இருக்குது. அது அவங்களுக்கு சில பேருக்கு நிறைவேறது, சில பேருக்கு நிறைவேறாமல் போகிறது. ஆனால் அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகங்கிறதும் ஒரு அடிப்படை அப்படிங்கிறது நம்பணும். நம்பினா அதுக்கு அது பிரகாரம் வந்து ஒரு யாராவது ஒத்தரை வீட்டுக்கு ஒரு ஜோதிடர், வீட்டுக்கு ஒரு வக்கீல், வீட்டுக்கு ஒரு டாக்டர், 3 பேரும் இருந்தால் அவங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கணுங்கிறது பொதுவான ஒரு கருத்து. நல்லா அருமையாக சொன்னீங்க. அதனால பார்க்குறப்போ வீட்டுக்குன்னு ஒரு ஜோதிடர்னு வச்சுட்டிங்கன்னா எல்லா ஜோதிடர்கிட்டையும் போனால் நம்மளை குழப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம உடல்நிலையை பற்றி நம்ம குடும்ப டாக்டருக்கு தான் தெரியும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு சரியாகணும்.
அதே போல் நம்மளுடைய ஜோதிடர் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு மனசுக்கு பிடித்தமான அவங்களுக்கு சிறப்பான ஒரு ஜோதிடரை அமைச்சு வச்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் அவங்க வழி நடக்கிறப்போ தோல்விங்கிறதே இருக்காது, வெற்றிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்தில் வரப்போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இப்போ அதுக்குடைய ஜாதக கட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இப்போ நீ அதில் பயணம் பண்ண முடியுமா முடியாதா, இன்னொரு பக்கம் அப்படி சொல்லலாம், வேதனையாக இருக்குமா இல்லை சோதனையாக இருக்குமா சாதனையாக மாறுமா. ஆமாம், இதெல்லாமே ஜோதிடர்கிட்ட தீர்மானம் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த அரசியலுங்கிற ஒரு விஷயத்திலே நீங்கள் என்ட்ரி ஆகணும். அது தெரியாமல் என்ட்ரி ஆகும்போது தான் இதுடைய ஒரு பின்னடைவு நமக்கு ஒரு தோல்வியை காமிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ இவர் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனார் இல்லைங்களா, இவரையும் அவரை கம்பேர் பண்ணும்போது அதை விட இவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அவருக்கு சில இடத்துல ப்ரெஷர். சரி, ப்ரெஷர்னால அவரால் அந்த இடத்த சாதிக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் அந்த ப்ரெஷர் இல்லாமல் இருந்து அந்த யார் ப்ரெஷர் பண்ணாங்களோ அவங்க இவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர் ரஜினிகாந்த் சார் அவசியம் நல்லபடியாக வந்திருப்பார். சிலருடைய ஒரு ப்ரெஷர் அவரை தூரமாக்கிடுது. அவருக்கு மனசு கஷ்டம்தான், ஒரு மனவேதனை தான் இருக்கார், வேற வழி இல்லாமல் இருக்குது. ஆனால் ஜாதக கட்டம் அவருக்கு தீர்மானிக்கிறப்போ அதை முறையடிச்சுட்டு அவர் ஜெயிச்சு வர முடியும். அதுக்கு அவர் அதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர் தேர்ந்தெடுத்துக்கணும். அவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் முதல் படமே நாளைய தீர்ப்புன்ற ஒரு படம் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாணவனாக மிகப்பெரிய அந்த மாண்புமிகு மாணவன் பல்வேறு திரைப்படம் நடிக்கும்போது ஒரு புரட்சிகரமான இளைஞனாக தான் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவராக இந்த தமிழகத்திற்கு அவர் வருவாரா? இப்போ அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எண்ணம் வரணும். அரசியல் அப்படின்னாலே மக்கள் சேவை செய்வதுதான் அரசியல். அப்போ நீங்கள் ரஜினிகாந்த் சொன்னீங்க, வரலன்னு சொன்னீங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் எப்படியாப்பட்ட தடையும் தாண்டி வந்திருக்கலாம். அந்த எண்ணம் வேண்டும். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வரீங்க, வேறு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை தாண்டி ஹெல்ப் பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பார். அந்த வரிசையில் விஜய் என்பது இந்த மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சமூக சேவை செய்துட்டு வரார். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இயக்கத்தின் மூலமாக நம்ம சேவை செய்கிறோம். ஆனால் அரசியல் கட்சியை தொடங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற எண்ணத்தோடு வராரு. நல்ல எண்ணத்தோடு தான் விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கி இருக்கார். அவர் ஒன்று திராவிட சித்தாந்தத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. 2 தேசிய கட்சியே மாநில கட்சியுடன் கூட்டணி அமைத்து தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த வரிசையில் நடிகர் விஜய் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி தொடங்கி 2026 தேர்தல் சந்திக்குள்ள விஜய் அவர்கள் அந்த திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கை கோட்பாடை மக்கள் மத்தியில் பரப்புரை செய்யணும். அதன் அடிப்படையில் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் விஜயால் அரசியலில் சாதிக்க முடியும். ஏன்னா கமல்ஹாசனே கட்சி தொடங்கி இன்னைக்கு 2024 தேர்தல் சந்திக்காமல் அவர் இந்தியா கூட்டணியில் ப்ளஸ் திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. அவங்க திமுக சார்பாக அவர் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பதவியாளர்களுடைய கட்சியை இணைச்சிட்டாரு, அழித்து விட்டார். ஏன்னா அவர் நம்பி இருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கின்ற ஒரு அவல நிலை. இந்த மாதிரி தான் இருப்பாரா விஜய்? அப்படி வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்து ஏதாவது ஒதுங்கிடுவாரா? சரத்குமார் பிஜேபியில கட்சி அணைச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த கட்சியில் இணைந்து மக்களுக்கு சேவை செய்துட்டு வந்தாங்க. ஆனால் அதே போல விஜய் அவர்கள் 20 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக மக்கள் சேவை செய்துட்டு வர்றாரு. அதனால அவரால் நிச்சயமாக வாக்கு வாங்க முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கு போக முடியும். இப்போ நடிகர் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா ஜொலிப்பாரான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. 1972 எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு. 77 ஆட்சி கைப்பற்றார். 5 ஆண்டுகளில் ஆட்சி கைப்பற்றார்.
அடுத்து நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல 2005 மறைந்த கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு. 2006 அவர் மட்டும் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார். 2011 6 ஆண்டுகள்ல வந்து எதிர்கட்சியாக விஜயகாந்த் வருகிறார். அந்த வரிசையில நடிகர் விஜய் வந்து அடுத்த 2 ஆண்டுகள்ல வந்து 2026 ஆமாமா அது நடிகர் விஜய் வந்து அடுத்த 2 ஆண்டுகள்ல வந்து ஆட்சியை கைப்பற்றுவாரா இல்லை எதிர்கட்சியாக வருவாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அவருடைய அணுகுமுறையை பொறுத்து தான் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பை வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்க. மிக முக்கியமாக சொல்ல போனால் அவருடைய சித்தாந்தம் எதை நோக்கி உள்ளது, எந்த சித்தாந்தத்தை முன்வைத்து அவர் அரசியல் கட்சி நடத்தப் போகிறார், வாக்கு சேகரிக்க போகிறார் என்பது பொறுத்து தான் உள்ளது. ஆனால் அவருடைய சேவை வந்து நல்லபடியாக இருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் சமூக சேவை செய்து வராரு. சேவையில எந்த குறைபாடும் கிடையாது. ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு அந்த சேவை தொடருமா, தொடர்ந்தால் அவர் வெற்றி பெறுவார். இல்லை, அதாவது சில பேர் வந்து துவக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய பேஷா எல்லாம் பண்ணிகிட்டே வருவாங்க. இடையில வந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு மவுசு கூடிய உடனே அந்த சமூக சேவை அந்த மாதிரி விஷயங்களை ஒரு சாதாரண ஒரு காட்சி பொருளாக காண்பிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ரொம்ப அழகாக அரசியல் விமர்சகர் ஐயா விஜயபாண்டன் சார் ரொம்ப நல்லா சொன்னாருங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக தான் வெற்றி பெற முடியும், அல்லது அதை தாண்டி இருந்தால் அது எதிர்கட்சி தலைவராக வலம் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஆளுமையாக ஒரு ஆட்சி கட்டிடத்தில் அமரக்கூடிய அளவிற்கு வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக வெளிப்படையாக சொல்லிட்டார். அதற்காக புரட்சி எம்ஜிஆர் எப்படியெல்லாம் அந்த அணுகுமுறையாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை தொடர்ச்சியான வெற்றியை பெற்றார். அதே போல் விஜய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாருங்க. இப்போது இப்படி எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக முதல் நுழைந்து எதிர்கட்சியில் அமைந்து அதுக்கடுத்த முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார். அதை தாண்டி உங்களுடைய ஜாதகம் அழுத்தமாக நிறைவாக இல்லை 2026 அவர் ஆட்சி கட்டியில் அமர்ந்தே தருவார், தமிழகத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய முதலமைச்சராக வருவார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா அவருடைய ஜாதகம் அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த பிரம்மாண்டம்ங்கிறது வந்து கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த திரும்பி நான் சொல்லக்கூடிய ஏப்ரல் 1 2025 தொடங்கிடுறது. அதுலேருந்தே அவருடைய செயல்பாடுங்கிறது இன்னும் ஒரு முழு முயற்சி அப்படின்னு சொல்ல அருமை ஈடுபாட்டில் இருக்கார். முழுமையான ஈடுபாடு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 2025 தொடங்க போகிறது. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடம் 4 மாதம் 40 நாள் அப்படிங்கிறது எங்களுடைய ஏஎல்பி ஜோதிட கணிப்பு. அந்த சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பாதத்தை குறிப்பிடக்கூடியது. இந்த 4 பாதத்துக்குமா அதிபதியாக வரக்கூடியவர் தான் ராகு பகவான். அவர் வந்து 2025 ஏப்ரல் 1 வந்தாங்கன்னா அதுலேருந்து 4 வருடம் 4 மாதம் 40 நாள் நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறத ஒரு பரிமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து வரதுனால, அவர் இந்த அரசியலில் வரதுனால எந்த விஷயத்தில் அவர் போகிறாரோ, அவர் பயணம் இருக்கோ, அவருடைய பார்வை இருக்கோ, அந்த பார்வையில் வந்து அவர் வந்து பரிமளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதே சினிமாவில் இருந்தார்னா சினிமாவில் அந்த விஷயங்கிறது நடக்கும். இப்போ வந்து பொதுமக்களுக்கு ஒரு சேவையை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய சங்கல்பமாக இருக்குது. இப்போ அவர் அந்த சேவை செஞ்சாலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக செய்கிறப்போ இன்னும் பல பேருக்கு அந்த நற்பணியை வந்து அவரால் தொடர்ந்து செய்ய முடியும், அதை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக ரீதியாக இருக்குது. அதை நான் அழுத்தம் திருத்தமாக என்னால் சொல்ல முடியுது. ராகு வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து, ஆனால் அந்த ராகுங்கிறது வெளி மாநிலம் வெளி தேசம் அப்படின்னு பிரபஞ்சம் பூரா வியாபிக்கக்கூடிய ஒரு அளவு தான் இந்த பிரம்மாண்டம்ங்கிறது. வெறும் இந்தியா மாத்திரம் கிடையாது, இதர தேசங்கள்லாம் கூட சொல்லலாம், வெளிநாடுகள் சொல்லலாம். அவரை சார்ந்த அவருடைய சார்ந்த அந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய ஓட்டெல்லாம் கூட இவருக்கு இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து அந்த பிரம்மாண்டத்தை வந்து ஆமாம் இது போல் ஒரு வாய்ப்பெல்லாம் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பாக நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியாது. அவருடைய நட்சத்திரம் என்ன சார்? அவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடகராசி, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம். அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ 22/6/1974 மதியம் 12 மணி, சரியாக 12 மணி PM சென்னையில் தான் பிறந்திருக்காரு. ஐயா சந்திரசேகர் ஐயா சோபாமாவுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப அழகாக அதை துல்லியமாக கணிச்சு வச்சுருக்கிறீங்க. ஆமாய்யா, ஏன்னா ஒரு ஆர்வம் உள்ளவர் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது, நாங்களும் வந்து
அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்போம். ஏன்னா கண்டிப்பா. எல்லாருக்கும் வந்து ஒரு யாராக இருந்தாலும் உதவிக்கரம் அப்படிங்கிறது வந்து நல்லவருக்கு யார் வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஆஸ்திகம் நாஸ்திகம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த ஒரு விஷயங்கிறது. இந்த திராவிட கட்சி, இது வந்து இந்து முன்னணி கட்சி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. பொதுமக்கள் எல்லாருமே ஆண் பெண் இருபாலர்களும் சமம். பொதுமக்கள் எந்த கட்சியை சார்ந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவருடைய சங்கல்பங்கிறத வந்து முடிவெடுத்திருக்க. அவர் கூட இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு வழிபாதையாக அவருக்கு அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. படித்தவங்களாம் அவங்கள்ட்ட கூட இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குடைய ஒரு வழிபாடு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும், ஒரு அட்வொகேட் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும்னு சொன்ன மாதிரி அவருக்கு எல்லாருமே ஒரு வழிகாட்டிங்கிறது கூட இருக்காங்க. அவர் வழி நடத்தி செல்வாங்க. அந்த வழி பிரகாரம் அவர் வந்து சிறப்பாக அமோக வெற்றி அடைந்து இந்த 2026 தேர்தலில் அதிகமான ஒரு வாக்கு எண்ணிக்கையில் அவர் வரத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னால் இந்த ஏஎல்பி ஜோதிட பிரகாரம் சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட வெளியிட்டேன். ரொம்ப அப்படிங்கிறது ஒரு இது. அவருடைய வரக்கூடிய இந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஒரு வேதோக்தமான ஒரு ஆசீர்வாதத்தை நான் அவருக்கு தெரிவிக்கிறேன். நீடோடி வாழ்ந்து பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சேவையை செஞ்சு எல்லாருடைய மனசுலையும் அவர் இடம் பிடிச்சு நீடோடி வாழணுங்கிறது ஒரு மன மகிழ்ச்சியோடு அவரை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஜெம் டிவி நேயர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து ஆன்மீகத்தின் படி பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் வந்து 2026 வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக வந்து சொல்லுகிறார். ஆனால் அப்படி நடந்தால் வந்து ஒரு 57 ஆண்டுகால திராவிட கட்சியுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய சூழ்நிலை உருவானால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பல்வேறு சமூக சேவை செய்துட்டு வர அந்த சேவை மேலும் வீரியம் அடையும், விரிவாக்கம் செய்வார். அது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜாதகப்படி என்ன நடக்கப் போகின்றது என்பதை. அதாவது நடிகர் விஜய்க்கு வந்து ஜெம்பி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு ஆனந்தமான ஒரு தருணம். விஜயனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு அற்புதமான அந்த திரைப்படம் பூவே உனக்காக என்ற ஒரு திரைப்படம். இப்படி ஒவ்வொரு திரைப்படமும் சரி அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை மாற்றியது. அதில் அவருடைய அந்த ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் வரும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மன ஆசைகள் ஊஞ்சலில் ஆடும் என்ற ஒரு அற்புதமான பாட்டு வரும். இப்படி ஒரு ஆனந்தமாக அவரை பற்றி நிறைய நேரம் பேசியிருக்கிறோம், விவாதிச்சிருக்கிறோம். விவாதத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கட்டமைப்பு ரொம்ப அழகாக அவர் முதலமைச்சராக வருவதற்கே அத்தனை அத்தியாயங்களும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. இது ஆணித்தரமாக நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலை அவருக்கு பிறந்தநாள் பரிசா ஐயா ஜோதிடர் ஐயா மலையப்பன் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே ஒரு குறிப்போடு இருப்பார். அவருடைய ரசிகர்களும் இந்த ஜெம் தொலைக்காட்சியினுடைய அந்த சுவஞ்சர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் அரசியல் விமர்சகர் ஐயா விஜயபாலன் அவர்கள் அதையும் கடந்து வருவார். ஆனால் திராவிட இயக்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவார், அதிலும் மாறுபட்டு வெற்றி பெற்றாலும் பெறலாம் என்ற ஒரு யுக்தியை ஒரு அரசியல் யுக்தியாக ஒரு அரசியல் சாணக்கியரை போன்ற அவருடைய கருத்து அமைந்தது. இப்படி மிக அற்புதமான முறையில் எது நடந்தாலும் பரவாயில்லை. இந்த 2026 ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக இந்தியாவே உற்று நோக்குகிற, இப்போ எப்படி இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலை உலகமே எதிர்பார்த்ததே அதை போன்ற இன்று 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இந்தியாவே உற்று நோக்கப் போகிறது. ஏனால் இதற்கு முன்பு 2 கட்சிகள் மட்டுமே போட்டியிடும், 3 கட்சிகள் முப்பரிமாணமாக இருக்கும். ஆனால் இந்த முறை ஐயா சொன்ன மாதிரி 4 பரிமாணம் 5 பரிமாணம். இதில் இந்த 5 பரிமாணத்தில் எது வெற்றி பெறுகிறது என்பது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வெற்றி இந்த மக்கள் கைகளில் இருக்கிறது. விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரியணையில் ஏறி இந்த மக்களுக்கு சமூக சேவையை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சி அவரை உத்வேகமாக மகிழ்ச்சியாக வாழ்த்தி மகிழ்கிறது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாக இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.